ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவப்பிள்ளையிலே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த உலகம் எப்படி இருக்கு? பொல்லாங்கினால் நிறைந்து இருக்கிறதா. இந்த உலகத்தினுடைய அதிபதி யாரு? பொல்லாத பிசாசு கையில் இருக்கு. அதனால தான் எங்க திரும்பினாலும் பாவமோ அநியாயமோ அக்கிரமோ பலவிதமான தீமையான காரியங்கள் இருக்கிறது. ஒரு பொது மொழிபெயர்ப்புல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே, ஒருவேளை உங்களை சுற்றிலும் பொல்லாப்பு இருக்கா? தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கா? நிறைய பொல்லாப்பு அனுபவிச்சுட்டு இருக்க பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்களுக்கு தூக்கம் கலைந்து போகும். பாருங்க, எங்க சாலமன் சொல்றாரு, பொல்லாப்பு செய்தால் ஒழிய எங்க தூக்கம் வராதான். யாரையாவது விழ பண்ணாது இருந்தாக்க எப்படியாவது விழ பண்ணணும். அவங்க வேலையே அப்படியேப்பட்ட காரியங்க தான். எப்படியாவது பொல்லாப்பு செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு கூட மனுஷர்கள் எப்போ இவன் விழலாம், எப்போ இவனுக்கு தீங்கு செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்காங்களா? ஒரு நிறைய தீமையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அதே சங்கீதம் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிக்கும் போது இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். தேவப்பிள்ளையிலே, சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு அப்படியேப்பட்ட மரண இருள் போன்ற பொல்லாப்பு வந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்க தனிமையா இல்லை. இப்போ இருக்கிற இந்த தீமையை பார்த்து, இந்த பொல்லாப்பு பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நீங்க திட்டமாக சொல்லுற பொல்லாப்பு நீங்க நேரிடாது. ஒருவேளை பொல்லாத மனுஷர் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், பொல்லாத காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். பயப்படாதீங்க. வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். பாருங்களேன், இது யார் சொல்றது? லாபான் சொல்லுகிறார். யாரை பார்த்து? யாக்கோபுக்கு. இந்த யாக்கோபு கோலு கைமாய் வந்தாரு மாமனார் வீட்டுக்கு. ஆனா ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 31:6-7 வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே யாக்கோபு சொல்வார், உங்கள் தகப்பனுக்காக நிறைய நான் உழைச்சேன், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றி அமைத்து என்னை ஏமாத்தினாரு, ஆனாலும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்மையான காரியங்களை சொல்லும் போது தான் அவங்க குமாரர்கள் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க தகப்பங்களை சொல்லி அவன் முகமே மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்தோன்னே ஆண்டவர் யாக்கோபோட்டு பேசுவார், இப்போது நீ உன் மாமனார் வீட்டை விட்டு புறப்பட்டு நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி போகிற வழியில தான் லாபான் பயங்கர கோபத்தோடு அவனை பின்தொடர்ந்து வருகிறான். அப்போதான் அந்த ராத்திரியில ஆண்டவர் பேசுவார், நீ பொல்லாப்பு செய்யக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நீ யாக்கோபோடு நன்மை அன்றி ஒரு பொல்லாப்பு செய்யக்கூடாது என்று தேவனோடு பேசினார். எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு சக்தி உண்டு, ஆனா ஆண்டவர் பேசிட்டாருன்னு சொல்லி அங்க லாபான் சொல்லுகிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா எவ்வளோ பொல்லாப்பு செய்கிற மனுஷர் எழும்பி இருக்கலாம், பொல்லாத காரியம் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். அன்னைக்கு லாபான் உள்ளத்துல பேசி ஆண்டவர் அந்த தடுப்பாரானா உங்களுக்கு அவர் நன்மை செய்ய உண்மை இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். அதனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தைரியமா போங்க. பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத காரியங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. பொல்லாப்பு நேரிடாது. தைரியமா போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்கு பண்ணின கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, யாராருக்கு எப்படியாப்பட்ட தீங்குகள், பொல்லாத காரியங்கள், பொல்லாத மனுஷர்களால் சத்துருக்களால் வருகிறதோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அதை கேன்சல் பண்ணுங்கப்பா, எடுத்து போட்டுருங்க
சொல்லுங்கப்பா, எங்களை பாதுகாத்துகளும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீன்னு சொன்ன போல நீங்கள் மக்களோடு இருக்கிறீர். காசு தோத்திரம் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.